வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது போல மேற்கு கரையிலும் பாலஸ்தீனிய இயக்கங்களை இஸ்ரேல் தாக்குகின்றது. மேற்கு கரையில் உள்ள நலே பகுதியில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்பு வேலி வழியாக முகமூடி அணிந்த 2 பேர் ஊடுருவியதாக இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பாளரான கான் நியூஸ் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படையினர் முதலில் அதிகாலை 3:40 மணிக்கு குடியேற்றத்தின் பாதுகாப்பு கேமராக்கள் வழியாக தெருக்களில் நடந்து செல்வதை கவனித்தனர். மேலும் 20 நிமிடங்கள் கழித்து அவர்கள் வெளியேறும் வரை அவர்களை பின்தொடர்ந்ததாக கான் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஊடுருவல் சைரன்களை ஒலிப்பதற்கு பதிலாக தற்போதைய நிலைமை குறித்து எச்சரிக்கை வாட்ஸ்அப் செய்திகள் குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்டன. அக்டோபர் 7-இல் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்கள் இஸ்ரேலுக்குள் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் மீது நடத்திய தீவிரவாத தாக்குதல் நடந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னர் முகமூடி அணிந்த இவர்கள் தீவிரவாதிகளாக இருந்திருந்தால் மிகவும் மோசமாக முடிந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு தோல்விகள் இன்னமும் உள்ளன என்று ஒரு குடியிருப்பாளர் கான் நியூஸிடம் தெரிவித்தார். நேற்றிரவு பென்யாமின் பிரிகேட் பகுதியில் உள்ள நாலே குடியிருப்பில் முகமூடி அணிந்த சந்தேக நபர்கள் ஊடுருவியதாக தாமதமான தகவல் கிடைத்தது. இந்த சம்பவம் குறித்து IDF கானுக்கு தெரிவித்தது. மேலும் ராணுவமும் காவல்துறையும் விரைவாக நாலேக்கு வந்து தீவிரவாதிகள் உண்மையில் குடியிருப்பை விட்டு வெளியேறிவிட்டதை உறுதிப்படுத்தும் வரை பாதுகாப்பு சோதனைகள் நடத்தியதாக கூறினார். மேலும் விசாரணைகளில் அந்த நபர்கள் பல வீடுகளுக்குள் நுழைந்து சொத்துக்களை திருடியது தெரிய வந்தது என்று கான் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் மேற்கு கரையில் உள்ள எஃப்ராட்டில் தீவிரவாத ஊடுருவல் சைரன்கள் ஒலித்தன. அப்போது திருடப்பட்ட பாலஸ்தீனிய உரிம தகடு கொண்ட ஒரு வாகனம் வாயிலில் ஆய்வுக்காக நிற்காமல் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மேற்கு கரைக்கு சென்றது. சம்பவம் குறித்து விசாரிக்க பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டதால் எஃப்ராட்டில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளிலேயே இருக்க உத்தரவிடப்பட்டனர். வாகனம் யூ-டர்ன் செய்து கூடுதல் நபர்களை இறக்கிவிடாமல் குடியேற்றத்தை விட்டு வெளியேறிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மறுபக்கத்தில் காசாவில் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான கிட்டத்தட்ட அனைவரும் 48 இஸ்ரேலிய பணைய கைதிகளை திரும்பப் பெறுவதில் கவனம் செலுத்துகின்றார்கள். அவர்களில் குறைந்தது 20 பேர் இன்னமும் உயிருடன் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது எப்போதும் போரின் முக்கியமான இலக்குகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது. குறிப்பாக பல இஸ்ரேலியர்களுக்கு இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இப்போது ஏதோ ஒரு வழியில் இஸ்ரேலும் ஹமாஸும் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருவதாக சிலர் கூறுகின்றனர். வேறு சிலரோ இந்த போர் நிறுத்தம் சாத்தியமற்றது என்கிறார்கள். போர் நிறுத்தம் வந்தால் அடுத்த 5 முதல் 20 ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதற்கான அபாயம் பெரியதாக தெரிகிறது. அடிப்படையில் நீண்ட கால கேள்வி என்னவென்றால், ஹமாஸ் இப்போது ஆயுதம் அகற்றப்பட்டாலும் இன்னமும் நீண்ட காலத்திற்கு இஸ்ரேலுக்கு என்ன ஆபத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கான முதல் திறவுகோல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு மோதல் முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து திரும்ப பெறும் முறைகளில் தங்கியுள்ளது. இஸ்ரேலிய படைகள் மிக துரிதமாக வெளியேறினால் ஹமாஸ் மிக துரிதமாக ஆயுத பலம் பெறும். அடுத்த திறவுகோல் ஹமாஸுடனான ஒப்பந்தத்தின் முடிவில் IDF காசாவில் எந்த வகை தாக்குதல்களை நடத்த அனுமதிக்கப்படும் என்பதை பார்ப்பது. போருக்கு பித்திய ஹமாஸுக்கு எதிரான IDF தாக்குதல்கள் சாத்தியமா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இஸ்ரேலிய தரைப்படைகள் மீண்டும் காசாவுக்குள் போக முடியுமா என்பது. எப்படியோ இப்போது போர் நிறுத்தம் வந்தாலும் ஹமாஸ் அடுத்து வரும் ஆண்டுகளில் மீண்டும் காசாவை கைப்பற்ற முயற்சிக்கும். அப்போது காசாவுக்கு வெளியே இருக்கும் இஸ்ரேலால் அதை தடுக்க முடியாது. ஹமாஸ் தமது ஆயுதங்களை ஒப்படைக்கிறார்கள் என்றால் அனைத்து ஆயுதங்களையும் ஒப்படைத்தார்களா என்பது யாருக்கும் தெரியாது. இவர்கள் சூரிய வெளிச்சத்தை காணாமல் தரைக்கு கீழ் மாத கணக்கில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஹமாஸ் சிறிய கெரில்லா போர் பிரிவுகளின் குழுவாக தன்னை மறுசீரமைப்பதற்கு பதிலாக ஒரு தேசிய நிர்வாக பாத்திரத்தை ஏற்கும் திறன் கொண்டு பெரிவாக வளர தொடங்கினால் இந்த போர் அடுத்த தலைமுறைக்கும் போகும். அதையெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையால் தீர்க்க முடியும் என்பது சந்தேகமே. இன்று திங்கட்கிழமை நடக்கும் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்து ஒரு மூத்த பாலஸ்தீனிய அதிகாரி கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி மத்தியஸ்தர்கள் ஹமாஸை அதன் ஆட்சேபனைகளை குறைக்குமாறு கேட்டுக் கொண்டார்கள். ஹமாஸ் ஆயுதங்களின் தலைவிதி என்னவாகும் என்று யாருக்கும் தெரியாது. பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்க தாமதமாகும் ஒவ்வொரு கூடுதல் நாட்களும் லட்சக்கணக்கான காசாவாசிகளுக்கு அதிக இறப்புகள், அழிவு மற்றும் இடப்பெயர்ச்சியை குறிக்கின்றது. ஆனாலும் கூட வெளிப்படையான முன் நிபந்தனைகள் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எடுக்கப்பட்ட ஹமாஸின் முடிவு கிட்டத்தட்ட 2 வருட போருக்கு பின்னர் அதன் வரையறுக்கப்பட்ட செல்வாக்கை அங்கீகரிப்பதாகவும் கருதப்படுகிறது. இஸ்ரேலிய படைகளின் முன்மொழியப்பட்ட தொடர் பின்வாங்கல்களில் முதலாவது கட்டமாக காசாவில் ஆரம்ப கட்ட பின்வாங்கும் கோட்டுக்கு போக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். காசா பகுதியில் மக்கள் தொகை பரவல் தரவுகளின்படி ட்ரம்ப் வெளியிட்ட பின்வாங்கும் வரைபடம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 9 லட்சம் பாலஸ்தீனர்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தடுக்கும். முன்மொழியப்பட்ட கோடுகள் தெற்கு முனையில் ரஃபா, வடக்கில் பெய்ட் ஹனூன் மற்றும் பெய்ட் லாஹியா, காசா நகரத்தின் கிட்டத்தட்ட கால் பகுதி மற்றும் மையத்திலும் தெற்கிலும் கான் யூனிஸ் மற்றும் டெய்ர் அல் பலாவின் பாதி ஆகியவற்றை காட்டுகின்றன. இந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களில் நடந்த சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது ஹமாஸ் இதே போன்ற வரைபடத்தை நிராகரித்தது. இன்று நடக்க உள்ளது மிக முக்கியமான பேச்சுவார்த்தை தான். ஆனால் அது வெற்றியடைமா என்பது யாருக்கும் தெரியாது.
அமெரிக்க அமைதி திட்டத்திற்கு பதிலளித்த ஹமாஸ் ட்ரம்பின் திட்டத்தில் உள்ள கைதிகள் பரிமாற்ற விதிகளின்படி பரிமாற்றத்திற்கு தேவையான நிலைகள் பூர்த்தியாக வேண்டும். அப்படி நடந்தால் உயிருடன் உள்ளவர்களையும் இறந்தவர்களின் உடல்களையும் உள்ளடக்கி அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிப்போம் என தெரிவித்தது. ஆனால் அவர்கள் ஆயுத ஒப்படைப்பு பற்றி அதிகம் பேசாமல் ஒரே வாக்கியத்துடன் நிறுத்திக் கொண்டார்கள். ட்ரம்ப் கடந்த வாரம் வெள்ளை மாளிகையில் அறிவித்த அந்த திட்டம் போரை உடனடியாக நிறுத்தி ஹமாஸிடம் உயிருடன் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் இறந்தவர்களின் உடல்களையும் 72 மணி நேரத்தில் விடுவிக்க வேண்டும் என்கின்றது. இதற்கு பதிலாக இஸ்ரேலிய தரப்பிலிருந்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். தற்போது பாலஸ்தீன பிரதேசத்தில் ஹமாஸிடம் 48 இஸ்ரேலியர்கள் இன்னமும் கைதிகளாக இருப்பதாக நம்பப்படுகின்றது. அவர்களில் 20 பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்தில் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட மற்றொரு முக்கிய அம்சம் காசா பகுதியின் நிர்வாகத்தை சார்பில்லாத திறன் கொண்ட பாலஸ்தீன வல்லுநர்களிடம் ஒப்படைப்பதாகும். அமெரிக்கா முன்வைத்த 20 அம்சங்களை கொண்ட அமைதி திட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கம் கொடுக்கப்படவில்லை. சுருக்கமாக சொன்னால் இது ட்ரம்ப் என்ற தனிநபரின் நோபல் பரிசு வரியால் பலத்த மிரட்டல்களால் துரிதப்படுத்தப்படும் ஒரு திட்டம்.